கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். அனைத்து பார்வையாளர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நான் பிரீதா சத்யசீலன் ஷாலும் ஈஸ்டர் சிங்கலுக்கு உங்கள் தொகுப்பாளராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் வார்த்தை அறிவிக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிருடன் இருப்பதால் நமக்கு ரட்சிப்பு, நம்பிக்கை மற்றும் நித்திய ஜீவன் உண்டு. அன்பான பார்வையாளர்களே, இன்றைய விசேஷித்த பாடலை தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு உலகம் முழுவதும் உள்ள பலருக்கு நற்செய்தியை அறிவிக்க உதவுகிறது. ஷாሎም ப்ரொக்ளைமர்ஸ் காஸ்பல் பேண்ட் வழங்கும் ஒரு சிறப்பு உயிர்த்தெழுந்த பாடலை நாம் கேட்க உள்ளோம். இந்த அழகான பாடலின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். எழுந்துட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்துட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே நம் இயேசு, நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. ஓ ஓ ஓ ஓ ஓ அவர் எழுந்துட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். அறைந்தனர் அவரை சிலுவையில், அடைத்தனர் கல்லறையில். அறைந்தனர் அவரை சிலுவையில், அடைத்தனர் கல்லறையினில். ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. இவ்வுலகின் பாவங்கள் போக்கிடவே. அவர் எழுந்துட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக தன் உயிர் தந்தார். ஆனாலும் யுதராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்தாரே.
நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா அவர் எழுந்திட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார். இயேசுவா. ஆஹா, அது ஒரு உண்மையான பிளாக்பஸ்டர். எங்கள் சகோதரர் திரு ஏனோக் அவர்கள் எஸ்பிஜி இசைக்குழுவுடன் இணைந்து வழங்கிய அழகான மற்றும் அர்த்தமுள்ள பாடலால் நீங்கள் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஷாலம் ப்ரொக்ளைமர்ஸ் காஸ்பல் பேண்டின் நிறுவனர் எங்கள் சகோதரர் டாக்டர் செரி இத்தியாசிகா தலைமையிலான இசை ஊழியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுகிறோம். அன்பான பார்வையாளர்களே, இப்போது ஷாலம் ப்ரொக்ளைமர்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ஸ்தாபகர் ரெவரண்ட் ஐசக் சிகா அவர்கள் இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். அன்பார்ந்த பார்வையாளர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். உலகமெங்கும் உள்ள மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நன்னாளை நினைவு கூறுகிற ஒரு புனிதமான நாள் இந்த நாள். இந்த நாளை நான் நினைக்கும் பொழுது எனக்கு 2 சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் நினைவு கூறுகிறேன். 2016 ஆண்டிலே நான் 2 இடங்களை போய் பார்க்க கடவுள் எனக்கு கிருபை தந்தார். முதலாவதாக நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஆக்ரா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு சென்று தாஜ்மஹால், உலகத்தின் 7 முக்கியமான இடங்களிலே ஒன்றான அந்த இடத்தை காண கடவுள் எனக்கு ஒரு கிருபையை தந்தார். தாஜ்மஹால் உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு ஒரு கல்லறை, மூடப்பட்ட ஒரு கல்லறையை நான் பார்த்தேன். அதற்கு பின்பு ஆண்டவர் நான் இஸ்ரவேல் போவதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். இஸ்ரவேலிலே அநேக இடங்களை நான் சுற்றி பார்த்தேன். ஆனால் நான் மிக மகிழ்ச்சி அடைந்த ஒரு இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திறக்கப்பட்ட கல்லறை. உலகத்தில் அநேக தலைவர்கள் எழும்பினார்கள், அநேக சாதனைகளை செய்தார்கள், பெரிய அதிகாரத்தை வகித்தார்கள், பேரையும் புகழையும் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் மரித்த அவர்களுடைய கல்லறைகள் இன்னும் மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறது. உலகத்திலேயே திறக்கப்பட்ட கல்லறை என்று ஒரு கல்லறை இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை தவிர வேறு கல்லறை இல்லை. அந்த திறக்கப்பட்ட கல்லறை உள்ளே சென்று பார்க்கும்படியாக கடவுள் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த கல்லறையில எழுதியிருந்த வார்த்தைகள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். வேதத்தில் உள்ள இந்த வசனத்தை அங்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். He is not here, but he is risen. அவர் இங்கு இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த நாளிலே நான் கண்ட மகிழ்ச்சி இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் முதலாவது நோக்கம் மனுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்த பின்பு அவரை பின்பற்றின அவருடைய சீடர்கள் அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னாக பயத்தோடு உட்கார்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யூதர்களை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. அந்த பயத்தோடு அவர்கள் ஒரு அறையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு நற்செய்தி வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை. அவரை மூடி வைத்திருந்த அந்த கல்லறையின் கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தார் என்று தேவ தூதர்களால் அறிவிக்கப்பட்டவர்கள் இந்த சீடர்களிடத்திலே வந்து சொன்ன பொழுதும் அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இயேசுவே அவர்கள் மத்தியிலே வந்து நின்று அவரை வெளிப்படுத்தின பொழுது, அவரை தரிசித்த அந்த நேரத்திலே
அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரும் மகிழ்ச்சி வந்தது. அவர்கள் நம்பி பின்பற்றின ஆண்டவர் மற்றவர்களைப் போல மரித்து போய்விடவில்லை, அவர் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார் என்கிற அந்த மகிழ்ச்சி அவர்களுடைய உள்ளத்திலே பொங்கிற்று. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் 3வது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். அந்த சீடர்கள் அதை மறந்து போனதினால் பயத்தோடு இருந்தார்கள். ஆண்டவர் அதை மறுபடியுமாக நினைவுபடுத்தும்படியாக அவர்கள் மத்தியிலே அவர் வந்து நின்றார். இன்றைக்கும் உலகமெங்கும் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாளை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கையின் அச்சாணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது மட்டுமே. நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக அங்குள்ள நோயாளிகளை பார்த்து இந்த நற்செய்தி கைப்பிரதியை வழங்குவதற்காக நான் சென்றிருந்தேன். எனக்கு அதிகமாக வேதத்தை குறித்த ஞானம் அப்பொழுது இல்லை. ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டு அவருடைய படுக்கை மேல் என்னை உட்கார வைத்து என்னிடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வந்திருக்கிறாயே, உன்னுடைய விசுவாசத்தின் அச்சாரம், உன்னுடைய நம்பிக்கையின் அச்சாணி என்ன என்று சொல்லி கேட்டார். எனக்கு அப்பொழுது தெரிந்த ஒரே பதில் இயேசு கிறிஸ்து என்று சொன்னேன். சொன்னார், இல்ல, உனக்கு 50% தான் நான் மார்க் கொடுப்பேன். உண்மையிலேயே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர் அல்ல, பின்பற்றுகிறவர் அல்ல, அவர் வேறு மதத்தை சார்ந்தவர். ஆனாலும் அறிந்து வைத்திருந்த சத்தியத்தை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் அச்சாணியே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்பொழுது நான் கொண்டேன் பவுல் அப்போஸ்தலன் எழுதின வார்த்தை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதா, நாம் அவரை குறித்து அறிவிக்கிற சத்தியம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நான் நினைவு கூர்ந்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நன்னாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அவருடைய மகிமையோடு நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் அவருடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணுவாராக. இரண்டாவதாக நான் புரிந்து கொண்டது, ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? அவர் நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். அவர்கள் பாவத்திலே விழுந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவத்தை செய்த நாளிலிருந்து மனுகுலமானது பாவத்திலே விழுந்து கடவுளை விட்டு வெகு தூரம் போய்விட்டது. ஆண்டவர் மனிதனுடைய பாவ செயல்களை பார்த்து நோவாவின் காலத்திலே இந்த உலகத்தை வெள்ளத்தை கொண்டு அவர் அழித்தார். நோவாவுடைய சந்ததியை பார்க்கும் பொழுது நாட்கள் செல்ல செல்ல மனிதன் மீண்டும் பாவத்திலே விழுந்து அவனை மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அவன் காணப்பட்டான். அநேகருக்கு மீட்பு பெற வேண்டும் என்கிற ஆவல் இருந்தது. ஆனால் அதை எப்படி அடைவது என்று தெரியாமல் இருந்தது. பாவம் மனிதனை ஆட்கொண்டது. பிசாசினாலும் உலகத்தினாலும் பாவத்தினாலும் பிடிக்கப்பட்ட மனிதன் தன்னை விடுவிக்க வழி தெரியாமல் அவன் திகைத்தான். எல்லா மதங்களும் சொல்லுகிற ஒரே சத்தியம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரே நம்பிக்கை பரிசுத்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தவிர வேறு எந்த மரணமும் இல்லை. மனுகுலத்தின் பாவத்திற்காக மாசற்ற தன் ரத்தத்தை சிந்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இன்றைக்கு மனிதன் எங்கிருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் எந்த நம்பிக்கையை தன் வாழ்க்கையில கொண்டிருந்தாலும் சரி, அவனுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய பாவத்திலிருந்து அவனுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் நாமம் தவிர வேறு எந்த நாமமும் இல்லை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே.
அவரே சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய ஒரே ஆண்டவர் அவர் மட்டுமே. நம்முடைய பாவங்களை நாம் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலே அறிக்கை செய்து அவரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லி இருக்கிறவனமாய் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நண்பர்களே, உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? என்னுடைய வாலிப நாட்களை நினைத்து பார்க்கிறேன். சென்னை பட்டணத்திலே நான் வாழ்ந்த காலத்திலே வாலிபனாய் இருந்த போது ஒரு வாலிபன் எந்தெந்த பாவத்திற்கு அடிமைப்பட முடியுமோ அத்தனை பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு என்னுடைய நம்பிக்கையை எல்லாம் இழந்து நான் வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இலவசமான அவருடைய ரட்சிப்பை நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட பொழுது என்னை கட்டி வைத்திருந்த பாவ கட்டுகள் அத்தனையும் அவர் அறுத்தெறிந்தார். அந்த பாவ கட்டுகளை அறுத்தெறியும் வல்லமை இயேசுவுக்கு மட்டுமே உண்டு. உலகத்தில் இவர் யாராலும் நம்மளை மீட்கக்கூடிய வல்லமை இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் உண்டு, வல்லமை உண்டு, வெற்றி உண்டு. அவர் சாவையும் பாதாளத்தையும் வென்றவர். நமக்கு வெற்றியை கொடுக்க அவரால் மட்டுமே முடியும். அவரை விசுவாசித்தால் நாம் வெற்றியை நாம் காண முடியும். மூன்றாவதாக, அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாக்குவதற்காக, பரிசுத்தமுள்ள கடவுளோடு நம்மளை ஒருங்கிணைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மனிதன் பாவத்தின் மூலமாக கடவுளை விட்டு பிரிந்து தூரமாக போய்விட்டான். பிரிந்து போன மனிதன் மீண்டும் கடவுளிடத்தில் வர வேண்டும் என்று வாஞ்சித்த பொழுது அநேக காரியங்களை, அவன் மனதிற்கு தோன்றிய அநேக காரியங்களை மனிதன் செய்தான். தர்மம் செய்தால் ஆண்டவரோடு நெருங்கி விடலாம் என்று மனிதன் எண்ணினான். கடவுளை தேடி பல இடங்களுக்கு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். மனிதன் என்ன செய்தாலும் அவனுடைய சொந்த முயற்சியினால் ஒரு நாளும் இந்த பரிசுத்தம் உள்ள கடவுள் இடத்திலே அவன் நெருங்கி வரவே முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தின் மேன்மையை விட்டு இந்த பூலோகத்தை தேடி வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன் பரலோகத்தின் மகிமையை எல்லாம் துறந்து இந்த உலகத்துக்கு வந்தார். 1 கொலோசியர் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20-21 வசனங்களிலே நீங்கள் இதை தெளிவாக பார்க்க முடியும். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒப்புரவாக்க மனிதன் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண். மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, நான் கடவுளை விட்டு, பரிசுத்தமுள்ள கடவுளை விட்டு நான் வெகு தூரம் போய்விட்டேன். ஆண்டவரே, நான் மனஸ்தாபப்படுகிறேன். என் பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு இணைக்க நீர் கிருபை செய்யுமாறு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னார். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரோடு ஒப்புரவு கொள்ள, இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரோடு நாம் அந்யோன்யமாக ஒரே வழி இயேசு மட்டுமே. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனிடத்திலே வர முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அந்த வாஞ்சை நமக்கு உண்டா? இந்த ஆண்டவரோடு நான் ஒப்புரவாக வேண்டும். இந்த பாவ சேற்றிலே நான் வாழ்ந்து அசுத்தமான இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்வோடு ஒரு பயத்தோடு நான் வாழ்ந்தது போதும். நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று உங்களுடைய உள்ளம் வாஞ்சிக்குமானால் உங்களுக்கு ஒரே வழி, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வைக்கும் பொழுது
அவர் நிச்சயமாக உங்களை அரவணைத்துக் கொள்ள அவர் காத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். வருவீர்களா? இந்த உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? நமக்கு மறுவாழ்வின் நம்பிக்கையை கொடுப்பதற்காக இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்தை வென்றார், பாதாளத்தை வென்றார், உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால் நீங்களும் நானும் அவர் பேரில் விசுவாசம் வைக்கும் பொழுது நாமும் உயிரோடு இருப்போம். இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும். எப்பொழுது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். ஆனால் மரணத்துக்கு பின்பு என்ன அநேகருக்கு தெரியாது. கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதி முடித்து விட்டார். கடைசி வரை யார்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவரை மனஸ்தாபப்பட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக அங்கீகரித்துக் கொள்கிறவர்களுக்கு கேள்வி இல்லை. நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற உன்னதமான இந்த வீட்டிலே நாம் அவரோடு போய் வாசம் செய்ய முடியும். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் முக்கிய நோக்கம் நமக்கு அந்த நித்திய ஜீவனின் நம்பிக்கையை கொடுப்பதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5வது அதிகாரத்திலே 11வது 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எனக்கு நம்பிக்கை உண்டு. குமாரன் என்னோடு இருப்பதினால் நான் இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவோடு என் நித்திய ஜீவனை நான் கழிப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டா? அந்த நம்பிக்கை வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சிறிய ஜெபம். உங்களுடைய உள்ளத்திலே விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நம்பி உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் அழைப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு இருக்கிற அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும். நான் ஒரு சிறிய ஜெபத்தை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அந்த ஜெபத்தை என்னோடு நீங்கள் செய்வீர்கள் என்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ அழைத்தால் நான் வருவேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையிலே வருவார். அவர் வருவார் என்று சொன்னால் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாகி ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனின் நம்பிக்கையோடு வாழ அவர் அனுக்கிரகம் செய்வார். ஜெபிப்பீர்களா? நான் சொல்லுகிற வார்த்தைகளை எனக்கு பின்பாக நீங்கள் சொல்லுங்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. நான் பாவம் செய்திருக்கிறேன். என் பாவங்களை நீர் மன்னிக்கும்படியாக விசுவாசத்தோடு நான் கேட்கிறேன். என் பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர் என்று நம்புகிறேன். எனக்கு புதிய ஜீவனை கொடுக்க நீர் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். என் உள்ளத்திலே வாரும். என் பாவங்களை மன்னியும். என்னை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இந்த திருநாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கவும், இந்த நற்செய்தியை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இந்த நாளிலே உம்மை
எங்களுடைய உள்ளங்களிலே வரும்படியாக அழைத்தவர்களுக்காக நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பூரணமாய் அவர்களை மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி நீர் விரும்புகிற வண்ணமாய் அவர்கள் வாழ அவர்களுக்கு பலனை தந்து அவர்களை காத்து வழி நடத்தும். தொடர்ந்து எங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய நீர் எங்களுடைய உள்ளங்களிலே ஆளுகை செய்து நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு பலன் தந்து எங்களை வழி நடத்துமாறு ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு நாமத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள பார்வையாளர்களே, 2026ஆம் ஆண்டு ஷாலும் ஈஸ்டர் செங்கல் முடிவடையும் இந்த வேளையில் எங்களுடன் இணைந்து இந்த உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடியதற்கு மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு ஏதேனும் பிரார்த்தனை உதவிகள் இருந்தால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் உங்கள் பிரார்த்தனைகளை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும். ஷாலும் ப்ரொக்ளைமர்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவின் இணை நிறுவனர் திருமதி ஜாய் சிகா தலைமையிலான பிரார்த்தனை குழு உங்களுடன் பிரார்த்தனையில் இருப்பது மகிழ்ச்சி அடைகிறது. இந்த ஊழியத்தை ஆதரிக்க உங்கள் இருதயத்தில் வழிநடத்தப்பட்டதாக நீங்கள் இருந்தால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள். தொடர்ந்து ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவித்து வரும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நற்செய்தி பணி கருவிக்காக தாராளமாக பங்களித்து அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தி பணி தொடர்ந்து உங்களை பயன்படுத்திக் கொள்வார். நான் பிரீதா சத்யேசன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வெற்றி உங்களுடனும் உங்கள் குடும்பத்தினருடனும் இருப்பதாக. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.